5 முட்டைங்க. மொத்தம் 7 முட்டை போட்டோம். 7ல் நான் 2 ஆல்ரெடி சாப்பிட்டேங்க உடனே. இப்போ 5 முட்டை கடைசியாக நம்ம வந்து இங்கே பாருங்கள் உரிச்சு வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள் எப்படின்ட்டு தெரியுதாங்க. சூப்பராக வந்துருக்குதுங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே வேகுமோ வேகாதோ இல்லை உடஞ்சிருமோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா குழஞ்சிருமோன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, 5 முட்டை சூப்பராக வெந்திருக்குதுங்க. 2 முட்டை சாப்பிட்டேன். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது நம்ம செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ மட்டும் உங்களுக்காண்டி சாப்பிடுதேன், உங்களுக்காண்டி தாங்க சாப்பிடுதேன். வாங்க பார்த்தீங்களா எப்படி இருப்பாங்க, எல்லாமே கரெக்டாக வந்துருக்குது. உங்கள் கண்ணு முன்னாடி தான் காட்டுப்பாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நெருப்பில் போட்டு எடுத்துகிட்டு நான் நேராக உரித்து அப்படியே சாப்பிடுவேன். சரியாக பக்கத்துக்கு முட்டை வந்து பார்த்திங்கன்னா காடை முட்டை எப்படி இருக்குன்னா நம்ம கோழி முட்டை மாதிரி தான், நாட்டுக்கோழி முட்டை இருக்கலாம் அதே மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டு நல்லா இருக்குது. பற்ற வைக்கணும்னா சும்மல் அடிக்கலை. சில முட்டை இந்த வாத்து முட்டை காக்கா முட்டைலாம் சும்மல் அடிக்கணும்னா, ஆனால் இது வந்து சும்மல் அடிக்கலை. நல்லா நம்ம கோழி முட்டை மாதிரியே தான் இருக்குது. எல்லாமே கரெக்டாக வந்துடுது. எதுவுமே இப்போ எப்படி இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே காய்ச்சிருப்பாங்க. வாங்க, இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போதுங்க ஸ்கூலுக்கு ஏற்றாப்ப ஒரு பாட்டி விற்றுட்ருக்கோம், அது வாங்கி சாப்பிடுவோம். உண்மையிலே ஏழைகள் ஆப்பிள்னு சொல்லி கரெக்டாக தான் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் நிறைய இருக்குங்க பழம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பழம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா. நம்ம அந்த பக்கம் வாங்க அப்படியே பழம் நிறைய இருக்குப்பாங்க. நிறைய பார்த்துக்குங்க. யாரெல்லாம் இறந்த பழம் சாப்பிட்றீங்களோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் நிறைய இறந்த பழம் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போமா தாங்க சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். முக்கியமாக சிட்டிக்குள்ளெலாம் அந்த மாதிரி செடியே இருக்காது. ஆனால் இந்த பக்கம் நிறைய கிடக்குதுங்க. பாருங்கள் நிறைய கீழே விழுந்து கிடக்குதுங்க. நல்லா பாருங்கள் எப்படி இருக்குங்க பார்த்தீங்களா. இதாங்க அந்த இறந்த பழம் எப்படி இருக்கு பாருங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசில் சாப்பிட்டது. இன்றைக்கி தாங்க சாப்பிடுவேன். இந்த பக்கமும் இருக்குது. வாங்க நிறைய கிடக்குதுங்க. இது காயாக இருக்குது. எல்லாமே காயாக இருக்குது. வாங்க ஏதோ ஒரு முட்டை இருக்குதுங்க. அங்கே பாருங்க. ஆஹா, உள்ளே ஏதோ முட்டை இருக்குதுங்க. அங்கே வாங்க கிட்ட பாருங்க. இங்கே பாருங்க முட்டை, ஒரு முட்டை இருக்குதுங்க. ஏதோ ஒரு முட்டை தெரிஞ்சாலும் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்க உள்ளே எப்படி இருக்கு பாருங்க. முட்டை விட்டு வச்சுருப்பாருங்க. இந்த ஒன்று இது காடை முட்டைன்னு நினைக்கிறேங்க. அப்படியே தான் தெரியுது. நம்ம காடை முட்டை வந்து பாருங்க தெரியுதாங்க. பாருங்கள் பாருங்கள் கையில் எடுத்து காட்ட மாதிரிங்க. ஆஹா, முட்டை ஏதோ முட்டை இருக்குங்க. காடை முட்டை தாங்க இது. நல்லா தெரியுதுங்க. நம்ம காடை முட்டை மாதிரியே தான் இருக்குது. இது கிட்டத்தட்டாங்க பாருங்கள். எத்தனை முட்டை பாருங்க. பாருங்கள் 7 முட்டைகிட்ட இருக்குங்க. விட்டுருக்குது இங்கேங்க. எப்படி இருக்குது பாருங்கள். வெளியே வந்து காட்ட பாருங்க. பார்த்தீங்களா 7 முட்டை இருக்குதுங்க. காடை முட்டை. காடை முட்டை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பாருங்கள் சின்னதாக தான் இருக்குது. காக்கா முட்டை மாதிரியே இருக்குது. காக்கா முட்டை வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஆனால் இந்த முட்டை பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த காடை முட்டையோட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. நம்ம ஏங்க 7 முட்டை இருக்குது இன்றைக்கி. இது இங்கேயே சுட்டு சாப்பிட்டோன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து காடை முட்டையும் நம்ம சாப்பிட்டதே கிடையாது. அதனால் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து சுட்டு சாப்பிட்டதுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கி பாருங்க ஒரு வழியாக நல்ல ஒரு இடத்துக்கு வந்தாச்சுங்க. பாருங்க முட்டையை இவனுக்குள்ளே வச்சிரும். வச்சுட்டு வந்து நம்ம சுட்டு சாப்பிடுவோம். ஆனால் சுடனா வெறுமனையாக சுடக்கூடாது. ஏன்னா வெறுமனையாக சுட்டணும் வைங்க இது வந்து கருகி போயிடும். அதனால் இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த களிமண் வச்சு நல்லா மூடி, இந்த முட்டையில் மூடி அதுக்கு மேலே நம்ம நெருப்புக்குள்ளே போட்டு சாப்பிட்லாங்க. நான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. அதனால் நம்ம போய் இப்போ களிமண் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விறகு பிறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெருப்பை கொளுத்தி அதுக்குள்ளே போட்டு இதை நம்ம சுட்டு சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி பாருங்கள் காடை முட்டை. உண்மையிலே இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளும் சாப்பிடவே இல்லை. இன்றைக்கி தான் சாப்பிட போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். முதல்ல களிமண் போட்டுறோம். அதுக்கப்புறம் விறகு பிறக்கும். அதுக்கப்புறம் நெருப்பை பற்ற வச்சு நெருப்புக்குள்ளே போட்டு சுட்டு சாப்பிடுங்க. முதல்ல களிமண் எட்டணும் போய். இன்னே இருக்கட்டும் பத்திரமா. வாங்க குளத்து பக்கத்தில் வந்து பாருங்கள் குளம். இதுக்கு தான் நம்ம வந்து மண் எடுக்க போகிறோம். அந்த பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க. அந்த களிமண் இருக்கலாம். இந்த மண்ணை தான் நம்ம வந்து இங்கே போகிறோம். நல்லா இன்னும் கொஞ்சம் களிமண்ணாக இருக்கணுங்க. இந்த பக்கம் இருக்கும். ஏன்னா மண் வந்து உதிரக்கூடாது. இதெல்லாம் நல்லா உதிருது. நல்ல களிமண்ணாக இருக்கணுங்க. சரி ஓகே, இந்த மண் ஓகே தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மண் ஓகே தாங்க.
என்ன இன்னும் கொஞ்சம் நல்ல களிமண் மாதிரி இருந்துச்சுங்களா, நல்ல இதாக இருக்கும். சரி இது பரவாயில்ல. சரி ஓகேங்க, இவ்வளோ மண் போதும், இதுவே அதிகம் தான். மண் எடுத்தாச்சு ஒரு வழியாக. இதை கொண்டு போய் நம்ம வந்து முட்டையை வந்து நம்ம சுற்றி நெருப்புக்குள்ளே போட்டு சாப்பிடுங்க. மண் இதே அதிகம் தான். சரி இருக்கட்டும், நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். வாங்க, ரொம்ப நல்ல களிமண் ஆச்சடா, இது உதிக்குது. ஒரு வழியாங்க மண் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், மண் காடை முட்டை. இப்போ நம்ம வந்து மண்ணை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீ வை விடு. இந்த மண்ணுங்க கொஞ்சம் மெல்டாக ரொம்ப இதாக இருக்குது. நல்ல வந்து களிமண் பசமாக இருக்கணும், அப்போ தாங்க அது வந்து நல்லா பிடிக்கும். இது ரொம்ப வந்து இதாக இருக்குது. இதெல்லாம் காய வைக்கணும் கொஞ்சம் நம்ம, அதான் ஒன்று. வாங்க, இப்போ வந்து முட்டை தெரியவிடாமல் மூட்டோமோ அவ்வளோதான். இதை நம்ம ஒன்று அப்படியே வச்சுருந்தோம். இதே மாதிரி 7 முட்டை இருக்குங்க. 7 முட்டையை நம்ம கவர் பண்ணி நெருப்புக்குள்ளே போட போகிறோம். அதுக்கு அப்போ தான் நம்ம வந்து சுட்டு சாப்பிட போகிறாங்க. பாருங்க, நம்மக்கிட்ட சாணியை வச்சு சுட்டு சாப்பிட்லாங்க. சாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கனுக்குள்ளே எங்கேயுமே இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் தான் இருந்தது இங்கனுக்குள்ளே. அதனால் இந்த களிமண் எடுத்து நம்ம வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். நல்ல களிமண்ணாக இருக்கணுங்க. இந்த மண் சரியில்லை, கொஞ்சம் இது வந்து உதிருது. நல்ல களிமண்ணாக இருந்துச்சுங்க, நல்லா பிடிச்சிக்கணும் அதுவாகவே. இதனால ஓகே தாங்க. பாருங்கள், எத்தனை 3 கிலோ பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 4 கிலோ இருக்குது. காடை முட்டைங்க சூப்பராக இருக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டதே கிடையாது இது வரைக்கும். இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பே கிடச்சிருக்குது. பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மண் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கா, உதுகுது, நல்லா பிடிக்க மாட்டேங்குது முட்டையில். இதே இந்த களிமண் வைங்க, ஜம்முன்னு பிடிச்சிக்கணும் நல்லா. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, முட்டையை கவர் பண்ணால் போதும். ஏன்னா நெருப்பில் வெறுமனே முட்டையை போட்டோன்னு வைங்க, கருவி பெரும்புற. அதனால தான் ஒரு கவர் பண்ணியிருக்குது வந்து. ஓகே, மண் ரொம்ப வச்சான்னு வைங்க, அப்புறம் முட்டை சுடாது. சின்ன முட்டை பார்த்திங்களா, கொஞ்சம் சூடாகணும்னு பார்த்தோம். இன்னும் ஒன்று தாங்க, கடைசி முட்டை. இதை வந்து கவர் பண்ணிடணும் தான். இதை கவர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து விறகை பிறக்கி நெருப்பை வந்து கொளுத்தி அதுக்குள்ளே போடணும்ண்ணா. அப்போ அந்த நெருப்பில் சுடும் பார்த்திங்களா, அதை தான் நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம். ஓகே வாங்க, ரெடி. எத்தனை 1 2 3 4 5 6 7 முட்டை இருக்குங்க. வாங்க, 4 முட்டை, 7 முட்டை வச்சுருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நெருப்பு பற்ற வைக்கணும், அதுக்கு விறகு வேணும். ஸோ நம்ம வந்து விறகு பிறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கையை கழுவணுங்க. பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. கையை கழுவிட்டு தான், கையை கழுவிட்டு வந்து விறகை பிறக்கிட்டு அப்புறம் நெருப்பை பற்ற வச்சு இதை போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அது சின்ன சின்ன தானே, கங்குல போட்டுடலாமா? இந்த கட்டை இருக்கும்போது என்ன கவலை. சரி, ஒரு வழியாக விறகை நாம் சேகரித்தாச்சு. இப்போ இதை வச்சு நெருப்பு மூட்ட வேண்டியதான் நம்மளுக்கு பாக்கி. ஸோ நம்ம விறகு அடிக்கிற வேண்டியதாங்க. தீப்பெட்டி லைட்ரு இருக்காண்டு அதை மட்டும் கொண்டா வாங்க, வச்சு முடிச்சாச்சு. நம்ம வந்து நெருப்பை தான் எடுத்து பற்ற வைக்கணும். கடைசியாக ஃபைனல் கிட்டத்தட்ட வந்துட்டு நெருப்பை பற்ற வைக்க நம்மகிட்ட லைட் இருக்குது. பாருங்கள். ஓகேங்க, இங்கே பாருங்கள், விறகு நம்ம வச்சாச்சு. நம்ம வந்து இப்போ நெருப்பு தான் நம்ம வந்து பற்றிக்கணும் கடைசியாக. மழை வேறு இங்கே இருங்க வர மாதிரி இருக்குது. நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு சாப்பிட்ருங்க. இல்லைன்னு இங்கே மழை வந்துட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கான லைட்ரும் ஒன்று தான் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மக்கிட்ட லைட்ரு ஆல்ரெடி இருக்குது. இதை தான் நம்ம வந்து பற்ற வைக்க போகிறோம். பிடிச்சிட்டுங்க, சக்ஸஸ். இதை வந்து நம்ம நெருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா பிடிக்க வச்சுட்டு கங்கு உள்ள வைக்கணுங்க. கங்கு உள்ள வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டையை தூக்கி போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அது வந்து நம்ம வெந்துட்டுனா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். அதுக்கு நம்ம வந்து முதல்ல நல்ல கங்கு விடணுங்க. பிடிக்குதா? நல்ல பிடிக்குதுங்க. ஓகே, பிடிக்குது. கங்கு விளட்டும் நல்ல. அதுக்காக நல்ல விறகு கொண்டு வந்து வச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குங்க. பிடிக்குது.
வாய்க்கு மழை வர ரொம்ப இருக்குது. ஓகே. வாங்க, நல்ல நெருப்பு வந்து பிடிச்சிருச்சு. நம்ம வந்து முட்டையை போடணும் தான். மொதல் முட்டை ஒன்று இந்த பக்கம் வைக்கும், 2வது 3, இது 4, 5, 6 இந்த பக்கம், இந்த பக்கங்க 7. இங்கேயா 7 முட்டை வச்சாச்சுங்க. பாருங்கள், ஃபுல்லாக முட்டை தான் இருக்குது. பார்க்க மண்ணு மாதிரி இருக்கான உள்ள முட்டை இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன முட்டை தான். நம்ம நெருப்பை நல்லா பண்ணுங்க. பாருங்கள் நம்பளே, செம்ம இதாக இருக்குது. கருகருன்னு ஆகிட்டு நினைக்கிறேன். மண் பூரா பாருங்கள் கருப்பாகிட்டு. அனியமாக முட்டை நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி எரியுன்ட்டு பா. நிச்சயமாக முட்டை நல்லா வெந்திருக்கணும். நல்ல இதாக இருக்குது. இப்போ ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம எடுத்துருங்க. ஏன்னா வெந்திருக்கும். இது நல்லா பார்க்கறக்கே நல்லா இருக்குது. மண் எப்படி ஆகிட்டு பாருங்கள். இந்த செங்கல்லாம் சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மண் ஆகிட்டு பாருங்கள். கருகுன்னு நெருப்புலாம் அமைச்சிடணுங்க. அப்புறம் அது வேறு காட்டில் வந்து பறக்கக்கூடாது. ஓட பிரச்சனை இல்லை. அது எவ்வளோ நினைக்க நல்ல இதாகிட்டு கம்மி. வாங்க நண்பர்களே, நல்லா வெந்துட்டு நினைக்கிறேன். பாருங்கள் கருகன்னு ஆகிட்டு. நம்ம எடுத்துட வேண்டியதாங்க. இதுக்கு மேலே போட்டோன்னீங்க முட்டை அப்புறம் வந்து உடஞ்சிடும். எல்லாமே ஆஃப் ஆயில் ஆகிடும். வேங்க நல்லா இதாகிட்டுங்க. இன்னும் 2 எத்தனை 7 முட்டை போட்டோம்ல. பாருங்கள் 3 4 எல்லாம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தார் உண்ட மாதிரி ஆகிடுச்சு. 5 6 தள்ளி வச்சு விடுங்க. அது வேறு மறுபடியும் இருக்குது. 7 இந்த இருக்குது. நல்ல போட்ட 7மே இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 7 முட்டை இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து இதை பக்கத்தில் வச்சுட்டு
நெருப்பை வந்து அணைச்சிடுங்க. ஏன்னா நம்ம காட்டுக்குள்ள நெருப்பை போட்டு போட்டுங்க, அப்புறம் நம்மளால் நெருப்பு பிடிச்ச முடியும். ஓகே, ஒரு அமைஞ்சிடும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை எடுத்து நம்ம வந்து சாம்பிள் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், முட்டைலாம் சூடாக இருக்குதுங்க பயங்கரமாக. இந்த தண்ணி வச்சுக்கணும், நம்மளுக்கு நெருப்பு நம்மளுக்கு சூடாக இருக்குது. 2 3 4 5 6 லாஸ்ட்டு முட்டை 7 முட்டைங்க. அங்கே பார்த்தீங்களா எப்படி இருப்பாங்க, ஃபுல்லாக முட்டை தான் உள்ளே இருக்குது. பார்க்க எப்படி இருக்குது, தாறு உண்டை. பாருங்கள் நண்பர்களே, எல்லா முட்டையும் நம்ம வந்து நெருப்பில் போட்டு வெளியில் எடுத்து வச்சாச்சு. அருமையாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றுக்குன்னு நினைக்கிறேன். கருகன்னு இருக்குது. செங்கல் சுள்ளையில் சுடுவாங்களா செங்கல், அதே மாதிரி நல்லா இதாகிட்டு பக்குவத்துக்கு வந்துட்டு இதை நம்ம வந்து உடச்சி பார்க்கும். உள்ளே வந்து நம்ம வந்து நினச்ச மாதிரி முட்டை வெந்திருக்கா இல்லை வேறு எதுவும் இருக்கான்னு நம்ம வந்து பார்த்துலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 7 முட்டை இருக்குது. முதல்ல ஒரு முட்டை இருக்குன்னா சூடாக இருக்குதுங்க. ஒன்று உடச்சி பார்க்கும். மண்ணெல்லாம் காஞ்சிட்டுங்க, எப்படி வச்சோம் சகதியாக. பாருங்க உள்ளே முட்டை இருப்பாங்க தெரியுதா. ஆனால் முட்டை ஒரு இன்னும் நெருப்பு போட்டுக்கணுமா இல்லையான்னு தெரிலங்க. இங்கே இருங்க எப்படி இருக்குங்கண்ணா, ரொம்ப இதாக தான் இருக்குது. முட்டைனா சூடாக தாங்க இருக்குது. முட்டை பூரா மண்ணாக தான் இருக்குது. முட்டையை கழுவி தாங்க சாப்பிடணும்னு நினைக்கிறேன், மண்ணாக இருக்குது. நல்லா தண்ணி இருக்குது நம்மகிட்ட. மண் சின்ன முட்டை பார்த்திங்களா, நல்லா மண் இதாக இருக்குது. முட்டை கலரே ஒரு பக்கம் இப்படி தாங்க இருக்குது. நீங்கள் வேறு மண்ணாக இருக்காதுன்னு நினைக்காங்க. இங்கே நல்ல கலர் இதாகிக்குங்க. ஒரு முட்டையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும். இருக்கு பாருங்கள், காடை முட்டைங்க. இப்படி தான் இருக்கும் காடை முட்டை. இந்த காக்கா முட்டை மட்டும் தான். காக்கா முட்டை ப்ளூ கலரு, இது இந்த கலர் இருக்கும். அவ்வளோதான். இது எப்படி உடைக்க யாருமே கீழே தாங்க இருக்குது. இங்கேருந்து வாங்க வாங்க பாருங்கள், நல்ல இதாகிட்டு பக்குவமாக வந்துட்டு நினைக்கிறேன். அவங்க சூப்பராக இருக்குதுங்க. இங்கே இருங்க, ஆகா நல்ல அருமையாக வந்துருக்குன்னு நினைக்கிறேங்க. மஞ்சள் கருவெலாம் தெரியுது, வெள்ளை கருவும் தெரியுதுங்க. இருங்க, என்னென்னா தோல் ரொம்ப திக்னஸாக இருக்குங்க. நம்ம கோழி முட்டை மாதிரி இல்லைங்க, ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்குது. இது ஒரு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணுமானு தெரில. பாருங்கள் அருமையாக வந்துருக்குதுங்க. நம்ம நினச்சி கூட பார்க்கல இந்தளவுக்கு வெந்திருக்கணும். இருங்க பாருங்கள், முட்டை சூப்பராக வந்துட்டுங்க. நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அங்கே இருங்க, முட்டைங்க நல்ல நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்துருக்குங்க. நான் கூட இப்படி நினச்சி பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வந்துடும் அப்படின்ட்டு. என்ன எப்படின்ட்டு முட்டை அருமையாக வந்துருக்குதுங்க. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நானும் சாப்பிட்டதே இல்லை காட முட்டைங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். மஞ்சள் திருதா நல்லா பாருங்கள், உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்குது காடை முட்டை. நம்ம 2வது சுட்டது நல்ல பக்குவம் கரெக்டாக இருக்குதுங்க. அதான் ஒரு பெரிய விஷயம். சரியாக வந்துருக்குங்க பார்த்தீங்களா. மஞ்சளாக இருக்கு பாருங்கள், நல்லா இருக்குதுங்க காடை முட்டை. ஏன்னா பெரிய முட்டையாக இருந்தால் நல்லா வந்துருக்கும், சின்ன முட்டையாக இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சாப்பிடுவோம். நல்லா வந்துருக்குதுங்க, கரெக்டாக வந்துருக்குது. நம்ம நெருப்பில் போட்டது வந்து சொதப்பவே இல்லை. இன்னொன்று நம்ம வந்து உடச்சி பார்த்துறோம். பாருங்கள் அடுத்த முட்டை நம்ம பார்க்க அப்படின்ட்டு நல்லா இதாக இருக்குதுங்க. பக்கத்துக்கு வந்துருக்கு ஒரு முட்டை நல்லா வந்துருச்சு. அடுத்த முட்டை எப்படின்னு தெரில, பார்ப்போம். எல்லாமே இதாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் இந்த முட்டை சொதப்பிடுச்சுன்னு வைக்கிங்க, ஒரு மாதிரி இருக்குதுங்க. இதை கடைசியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லா முட்டையும் உடச்சி வச்சு கொடுங்க. ஏன்னா இதாக இருக்குது, மண்ணாக இருக்குது அப்படிங்களா. ஆகா மண்ணே ஒட்டிக்கிடுச்சுங்க ரொம்ப. இந்த முட்டை தான் கொஞ்சம் பெரிய முட்டை நினைக்கிங்க. பாருங்க எப்படி இருப்பாங்க மண்ணுக்குள்ளே நல்லா ஒட்டிக்கிட்டுங்க மண்ணை. நான் கூட இப்படி நினைக்கவே இருந்த மண் எங்கே உதிர்ந்துருமோன்னு நினச்சேன் நெருப்பு போட. ஆனால் பரவாயில்லைங்க, நல்லா ஒட்டிக்கிடுச்சுங்க. ஆனால் என்ன கழுவி தாங்க சாப்பிடணும். இதை இப்படியே சாப்பிட்டோன்னு இங்கே அவ்வளோதான். ஏதோ மண்ணாக இருக்குதுங்க. இப்படிலாம் சின்ன முட்டை பார்த்திங்களா நல்லா இதாகிடுது. இந்த முட்டை பரவாயில்லைங்க, நல்லா சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள் மண் சூப்பராக இருக்குதுங்க. நல்ல பக்குவத்துக்கு கரெக்டாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த முட்டையெல்லாம். நான் வைக்கும்போது மண் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்டாச்சுங்க. அதாவது ரொம்ப குழுக்குழுன்னு இருந்துச்சு. எங்கே நான் வந்து நெருப்பில் போட்டால் மண் புறம் தனியாக வந்துடும், முட்டை தனியாக வந்துடும் நினச்சேன். ஆனால் எங்கே
எப்படி இருக்குன்னு ஒட்டிக்கிட்டுங்க பயங்கரமாக. இதுதான் அந்த காலத்தில் மண்ணை வந்து சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வீடை கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் என்ன இப்படி இருக்குது ஒட்டிக்கிட்டுங்க பயங்கரமாக பசை மாதிரி ஒட்டிக்கிட்டு. கடைசி முட்டை இதை உடச்சி பார்ப்போம். பா பா செம்ம டைட்டாக இருக்குதுங்க. செங்கல்லாம் சுட்டோன்னா இப்படி தாங்க இறுகிறது போல் இருக்குது. சாதாரண களிமண் அதை சுட்டோன்னா செங்கல் எப்படி இறுகிறது பார்த்திங்களா, அது மாதிரி தாங்க முட்டை இல்லைங்க. மண்ணை சுற்றினோம் உடைக்கவே முடியலைங்க, டைட்டாக ஆகிடுச்சு. நல்லா செம்ம டைட்டாக இருக்குதுங்க. பா சாதாரண மண் களிமண் நல்ல வேலை மண்ணை போட்டோங்க. எல்லா முட்டையும் இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 ஒரு முட்டை நம்ம சாப்பிட்டோம். அதனால் 7 முட்டையில் இங்கே பாருங்க 6 முட்டை இருக்குது. இந்த 6 முட்டையை நம்ம வந்து கழுவிட வேண்டியதாங்க. ஃபஸ்ட்டு கழுவி தான் சாப்பிடுவோம். வாங்க முட்டை சூப்பராக இருக்குதுங்க. பக்கத்துக்கு வந்துருக்கு நீங்கள் கரெக்டாக. ஒரு முட்டை ரெடி. இந்த மீன் முட்டை தலையில் வைக்கக்கூடாதுங்க, மண்ணாக இருக்கு. அந்த பக்கம் வைக்கிற மேலே புல்லு மேலே இருக்கட்டும். நானும் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி கழுவிக்கிட்டே இருக்கிறேங்க. ஆனால் போகுதா மாட்டேங்குன்னு பார்க்க முட்டையோட கலரே அப்படி தான் இருக்குது. மண்ணு கிடையாது வந்து முட்டையோட கலரே இங்கே பாருங்கள் அப்படி தான் இருக்குது. இந்த முட்டை தாங்க கொஞ்சம் உடஞ்சிட்டுங்க. நல்ல வேலைங்க மண்ணை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டையை வந்து அதை பொறுத்து இது சுட்டோம். சாணி வச்சு சுட்டோன்னு வைங்க, சாணி உள்ளே போயிட்டுனா அப்போ முட்டையை சாப்பிட்ருக்க முடியாதுங்க. கொஞ்சம் உடஞ்சிருச்சு. இந்த முட்டை உடஞ்சிருச்சு, கொஞ்சம் ரொம்ப நெருப்பில் இருந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இன்னும் 2 முட்டை தான். இன்றைக்கி எல்லா முட்டையும் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துணும் எப்படி இருந்துட்டு. முட்டை கடாங்க காடை முட்டை செம்ம டேஸ்ட் ஆகுதுங்க. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமான்ட்டு. பரவாயில்ல, அருமையாக இருந்துச்சு உண்மை முட்டை. இந்த முட்டையும் கொஞ்சம் உடஞ்சிச்சுங்க. சில முட்டை நெருப்பில் ரொம்ப இதாகிடுதா, அது வந்து இதாகிடுது என்ன. சரி ஓகே பரவாயில்ல, இந்த முட்டை கொஞ்சம் உடஞ்சிருச்சு. இப்படி இருக்கட்டும். பாருங்கள் இந்த முட்டை வந்து இருங்க நம்ம கண்ணிலே நம்ம கையில் மண்ணாக இருக்கும். அப்பா ஓகேங்க. இப்போ பாருங்கள் காட்டுறாங்க இந்த முட்டை ரொம்ப உடஞ்சி பாருங்கள். இந்த முட்டை தாங்க கொஞ்சம் உடஞ்சிருச்சு. இதுவும் இன்னொரு முட்டையும் கொஞ்சம் உடஞ்சிச்சு. நெருப்பில் ரொம்ப தேரம் அது வந்து போட்டேன் நீங்கள் சரியாக அதை வந்து பார்க்காம. நல்லா வெந்திருக்குங்க, சரியாக வந்துருக்குங்க. காட்டுறாங்க பாருங்கள் மஞ்சள் கலர் எப்படி முட்டை மஞ்சள் கரு தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் சின்னதாக இருக்குது, ஆனால் முட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருச்சுங்க. இங்கேருந்து பாருங்கள் மஞ்சள் கரு எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஏங்க பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள். ஏன்னா முட்டைங்கிறது ஒரு சேஃபாக இருக்குது பாதி முட்டை, ஆனால் நல்லா வெந்திருக்குதுங்க. பார்த்திங்கன்னா நம்ம கூட எதிர்பார்க்க வேணுங்க. நான் இங்கே நல்ல பக்குவமாக கரெக்டாக வந்துருக்குது. இங்கேருந்து மஞ்சள் கருலாம் அப்படி இருக்குது பாருங்கள். நான் இங்கே நெருப்பில் போட்டு சுட்டா வந்து பார்த்திங்கன்னா சரியாக வருமா வராதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் பரவாயில்ல நல்லா இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தாங்க இதையும் அப்படின்ட்டு அருமையாக இருக்குங்க. அதாங்க எப்படி இருக்கு பாருங்கள். மஞ்சள் கரு நல்லா வெந்திருக்கா அவங்களுக்கே தெரியும் பாருங்கள். நல்ல மஞ்சள் கலர் பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்குது. இப்படி வந்துச்சுன்னு வைங்களேன் கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். காடை முட்டை டேஸ்ட்டாகவும் இருக்குது, சத்தான முட்டைங்க காடை முட்டை. அதான் ஒன்று நல்லது. அதுக்காக அந்த முட்டை சூப்பருங்க அப்படி இப்படிலாம் கிடையாது. பட் ஓகே நல்லது. நம்ம சுட்டையில் வந்து பார்த்திங்கன்னா சரியான பக்கத்துக்கு வந்துருக்கு. அடுத்த முட்டை பார்ப்போம். இந்த முட்டை தாங்க கொஞ்சம் இதாக இருக்குது.